வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் தெளிவாக இருந்தால் நம்ம கார் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்றது. என்னென்னா இந்த கிளச்சு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கிளச்சு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓட்ட தெரியும். இது வந்து கரெக்டாக பண்ண தெரிஞ்சால் நம்ம கார் ஓட்ட தெரியுன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கீர், நம்ம கீர் கரெக்டாக அப்ளை பண்ணுறது. கீர் வந்து பார்த்திங்கன்னா கீர் தானே டயக்ராம் தானே போட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் தடுமாற்றம் வரும். கீர் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்க. மூணாவது இந்த ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்கை விட நமக்கு மெயினாக இந்த பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு வந்து ரிமூவ் பண்ண, அதாவது அதை ரிலீஸ் பண்ண கரெக்டாக ஸ்லோவில் ஆஃப் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுறதும், இந்த கீரை அப்ளை பண்ணுறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கீர் ஈஸின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் புதுசாக ஓட்டுறவங்க கீரில் தான் தப்பு பண்ணுவாங்க. இந்த கிளச்சை கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கீர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுல தடுமாற்றம் வந்துடும். என்னென்னா கிளச்சை அழுத்தாமல் கீர் அப்ளை பண்ணுவாங்க. இன்னொன்று கரெக்டான கீருக்கு பதிலாக மாற்றி கீர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த கிளச்சை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்லோவாக பொசிஷனாக நீங்கள் எடுத்து வண்டி ஆஃப் பண்ணால் மூவ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு டிராஃபிக்லேயும் ஓட்டலாம். நீங்கள் வண்டி ஏதோ ஒரு டிராஃபிக்கில் எந்த இடத்துல நீங்கள் நிறுத்தினாலும் அட்லீஸ்ட் வண்டி ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரல, கொஞ்சம் கோணையாக போடணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கிளச்சை வந்து நீங்கள் கரெக்டாக வண்டி ஆஃப் பண்ணாமல் மூவ் பண்ணினா போதும். ஏன்னா டிராஃபிக்கில் போகும்போது நீங்கள் வேகமாக மூவ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கவங்க மேலே இடிக்கும். அதனால் இந்த கிளச்சை கரெக்டாக ரிலீஸ் பண்ண மூவ் பண்ண கற்றுக்கிட்டாலே நம்ம பெரிய விஷயம். இதிலே பிரேக் கண்ட்ரோலும் இருக்குது கிளச்சிலே. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகுது ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்டேரிங் வந்து ஈஸி தான். அதை வந்து ரெண்டுத்தையும் கிளச்சும் கீரும் கற்றுக்கிட்ட பிறகு ஸ்டேரிங்க்கு வந்துடலாம். ஏன்னா அது வந்து ஸ்டேரிங் கற்றுக்கணும், ஸ்டேரிங் தான் எனக்கு கரெக்டாக வரலன்னுவாங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் சொன்னது கீர் தான். இந்த கீர் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஹேண்டில்லே. பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டப்ப இந்த ஃபஸ்ட்டு கீருக்கு பதிலாக தேர்டு கீர் அப்ளை பண்ணுறது, செகண்டுக்கு பதிலாக ஃபோர்த் அப்ளை பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் நம்ம தெளிவாகிட்டுனா ஈஸியாகிடலாம். ஃபஸ்ட்டு கிளச்சு, அடுத்தது கீர். ஏன்னா கான்ஃபிடண்ட்டாக ஃபஸ்ட்டு கீர் தான் போடுவேன், கான்ஃபிடண்ட்டாக செகண்ட் கீர் தான் அப்ளை பண்ணுவேன். இது மட்டும் தெளிவாக இருந்தால் போதும், ஈஸியாக கார் ஓட்டலாங்க. இந்த 2 ஸ்டேஜ் நீங்கள் பக்காவாக முடிச்சிட்டா அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜாக நீங்கள் ஸ்டேரிங் பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராஃபிக்கான இடம் இல்லை ஒரு சின்ன இடத்துல வண்டி ஓட்டுறது தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு வண்டி ஓட்டுவேன் அப்படின்றது இந்த 2 தான். இந்த கீரை வந்து கரெக்டாக மாற்றணும். ஏன்னா நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் வந்து தேர்ட் கீர் அப்ளை பண்ணி மூவ் பண்ணால் ஆஃப் பண்ணுறீங்க. அதே வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ண தெரியலனா ஆஃப் பண்ணுறீங்க. அதனால் கீரும் சரி கிளச் ரிலீஸ் சரி கரெக்டாக இருந்தாலே வண்டி சூப்பராக ஓட்டலாம்.